நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பொருளியல் சப்ஜெக்ட்ல இருந்து வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் அப்படின்ற டாபிக்கை பத்தி பார்க்கலாம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இது திருக்குறள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. சூரியன் தான் பூமியிடம் இருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான் என்று கூறியவர் காளிதாஸ். சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான் என்று கூறியவர் காளிதாஸ். வரி விதிப்பு. வருமானம், முதலீட்டால் பெறும் ஆதாயம், சொத்து போன்ற அனைத்து வகைக்கும் விதிக்கப்படும் வரி. வரி விதிப்பு என்றால் என்ன அப்படின்னாக்கா, வருமானம், முதலீட்டால் பெறும் ஆதாயம், சொத்து போன்ற அனைத்து வகைக்கும் விதிக்கப்படும் வரி தான் வரி விதிப்பு. வரிகள். வரி செலுத்துவோர் எவ்வித நேரடியான பலனையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்துபவை வரி. வரினா என்னன்னாக்கா, வரி செலுத்துவோர் எந்தவித நேரடியான பலனையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்துபவை வரி. வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும். இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் குறிப்பிடப்படுவதில்லை. இப்பங்களிப்பின் மூலம் பொது நலத்திற்காக அரசு மேற்கொள்ளும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்று கூறியவர் பேராசிரியர் செலிக்மனின். வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும். இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் குறிப்பிடப்படுவது இல்லை. இப்பங்களிப்பின் மூலம் பொது நலத்துக்காக அரசு மேற்கொள்ளும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்று கூறியவர் பேராசிரியர் செலிக்மனின். ஆடம் ஸ்மித்தின் 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள். சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. ஆடம் ஸ்மித்தின் 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள். சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. வரி விதிப்பு வகைகள். விகிதாச்சார வரி, வளர் வீத வரி, தேய்வு வீத வரி. வரி விதிப்பின் வகைகள். விகிதாச்சார வரி, வளர் வீத வரி, தேய்வு வீத வரி. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர்வீத வரி. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர்வீத வரி. அதிகமான வருமானம் ஈட்டுபவர்களும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி தேய்வு வீத வரி. அதிகமான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரிக்கு பேரு தேய்வு வீத வரி. வளர் வீத வரிக்கு எதிரான வரி வகை தேய்வு வீத வரி. வளர் வீத வரிக்கு எதிரான வரி வகை எதுனா தேய்வு வீத வரி. அரசுக்கு செலுத்தப்படும் வரி பணத்தில் இருந்து அதிக அளவிலான தொகை கல்விக்கு செலவிடப்படுகிறது. அரசுக்கு செலுத்தப்படும் வரி பணத்தில் இருந்து அதிக அளவிலான தொகை கல்விக்கு செலவிடப்படுகிறது. வரியின் வகைகள். நேர்முக வரி, மறைமுக வரி. அரசுக்கு நேரடியாக செலுத்தப்படும் வரி நேர்முக வரி. அரசுக்கு நேரடியாக செலுத்தப்படும் வரி நேர்முக வரி. உற்பத்தி அல்லது விற்பனைக்காக பொருள் மற்றும் சேவை மீது விதிக்கப்படும் வரி மறைமுக வரி. உற்பத்தி அல்லது விற்பனைக்காக பொருள் மற்றும் சேவை மீது விதிக்கப்படும் வரி மறைமுக வரி. நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, சொத்து வரி. இதெல்லாமே நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு. நேர்முக வரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, சொத்து வரி. இதெல்லாமே நேர்முக வரி.
மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, சுங்க வரி, மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி. இதெல்லாமே வந்து மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு. மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, சுங்க வரி, மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி. இதெல்லாமே வந்து மறைமுக வரிகள். மத்திய வருமான சட்டத்தின் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் ஒன்று நிறுவிய ஆண்டு 1963ஆம் ஆண்டு. மத்திய வருமான சட்டத்தின் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் CBDT ஒன்று நிறுவிய ஆண்டு 1963ஆம் ஆண்டு. ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருள்களின் மதிப்புக்கேற்ப விதிக்கப்படும் வரி அன்பளிப்பு வரி. தொடக்கத்தில் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொருவர் மீது மாற்ற இயலும் முறை மறைமுக வரி. தொடக்கத்தில் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொருவர் மீது மாற்ற இயலும் முறை மறைமுக வரி. வாட் என்பது விற்பனை வரி, வேல்யூ ஆடட் டாக்ஸ். இது ஒரு மறைமுக வரி. வாட் அப்படின்றது மறைமுக வரி. மொத்த விற்பனையாளர்களிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தும் பொருள்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி கலால் வரி. இது வந்து மத்திய அரசால் சுமத்தப்படுகிறது. கலால் வரின்றது மத்திய அரசு போடுற வரி. மொத்த விற்பனையாளர்களிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தும் பொருள்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி கலால் வரி. இது மத்திய அரசால் சுமத்தப்படுகிறது. திரைப்படங்களுக்கான கட்டணங்கள், காணொளி விளையாட்டுகள், மேடை அரங்கேற்ற நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள் போன்றவற்றில் விதிக்கப்படும் வரி பொழுதுபோக்கு வரி. பொருள்களின் விற்பனை, உற்பத்தி, பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி பொருள் மற்றும் சேவை வரி GST, குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ். பொருள்களின் விற்பனை, உற்பத்தி, பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி பொருள் மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை மீது விதிக்கப்படும் மறைமுக வரிக்கு மாற்றாக மத்திய மாநில அரசுகளால் வடிவமைக்கப்பட்டுள்ள சிறப்பு வரி பொருள் மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை மீது விதிக்கப்படும் மறைமுக வரிக்கு மாற்றாக மத்திய மாநில அரசுகளால் வடிவமைக்கப்பட்டுள்ள சிறப்பு வரி பொருள் மற்றும் சேவை வரி GST. முதலில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு மற்றும் மாநிலம் 2003ஆம் ஆண்டு ஹரியானா மாநிலத்தில் இந்த வாட் அப்படின்ற டாக்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முதலில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு மற்றும் மாநிலம் வாட் 2003ஆம் ஆண்டு அறிமுகம் ஹரியானா மாநிலத்தில். சரக்கு மற்றும் சேவை வரி GST விதி இறுதியாக இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ள ஆண்டு ஜூலை 1, 2017ஆம் ஆண்டு. சரக்கு மற்றும் சேவை வரி விதி இறுதியாக இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ள ஆண்டு ஜூலை 1, 2017ஆம் ஆண்டு. சரக்கு மற்றும் சேவை வரியின் இரு வகைகள். மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி CGST, மாநில சரக்கு மற்றும் சேவை வரி SGST. சரக்கு மற்றும் சேவை வரியில் இருந்து விலக்கு பெற்றவை பெட்ரோலிய பொருட்கள், ஆல்கஹால், மின்சாரம், காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள். இவைகள் மாநில அரசுகளால் வரி வசூலிக்கப்படுகின்றன. சரக்கு மற்றும் சேவை வரியில் இருந்து விலக்கு பெற்றவை பெட்ரோலிய பொருட்கள், ஆல்கஹால், மின்சாரம், காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள். இவைகள் பார்த்திங்கனாக்கா மாநில அரசுகளால் வரி வசூலிக்கப்படுது. அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதற்காக விதிக்கப்படும் வரி சுங்க வரி, சாலை வரி. அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதற்காக விதிக்கப்படும் வரி சுங்க வரி மற்றும் சாலை வரி. தூய்மை பாரதத்தின் பெயரால் வசூலிக்கப்படும் வரி தூய்மை பாரத வரி. இது 2015 நவம்பர் 15 வசூலிக்கப்படுகிறது. இது அனைத்து வகையான வரி சேவைகளுக்கும் பொருந்தும். தூய்மை பாரதத்தின் பெயரால் வசூலிக்கப்படும் வரி தூய்மை பாரத வரி 2015 நவம்பர் 15 வசூலிக்கப்படுகிறது. ஒரு அரசின் திறனுக்கேற்ப வரிகளை உயர்த்துவது நிதி திறன்.
ஒரு அரசின் திறனுக்கேற்ப வரிகளை உயர்த்துவது நிதி திறன். நேர்முக மற்றும் மறைமுக வரிகளுக்கு இடையிலான வேறுபாடுகள். நேர்முக வரி அப்படின்னா வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை பிறருக்கு மாற்ற இயலாது. நேர்முக வரி அப்படின்னாக்கா யார் வரி செலுத்தணுமோ அவங்க தான் வரியை செலுத்தணும். அந்த வரியை மற்றவங்க பேரில் செலுத்த முடியாது. மறைமுக வரினா ஒருவர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை மிக எளிதாக வேறொருவருக்கு மாற்ற இயலும். மறைமுக வரினா ஒருவருடைய டாக்ஸை இன்னொருத்தர் பேரில் அவர் போயிட்டு கட்டலாம், அதுதான் மறைமுக வரி. ஆனால் நேர்முக வரினா யார் பேரில் இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த டாக்ஸை பே பண்ண முடியும். நேர்முக வரி தனியார் மற்றும் நிறுவனங்கள் பெரும் வருமானங்கள் மீது வரி விதிக்கப்படுகிறது. தனியார் மற்றும் நிறுவனங்கள் பெறும் வருமானங்கள் மீது வரி விதிக்கப்படுகிறது. மறைமுக வரி பல்வேறு பொருள் மற்றும் சேவைகளின் மீது வரி விதிக்கப்படுகிறது. நேர்முக வரி பார்த்திங்கன்னா பணவீக்க அழுத்தம் இல்லை. மறைமுக வரியில் பணவீக்க அழுத்தம் உண்டு. நேர்முக வரியில் வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக உள்ளன. மறைமுக வரியில் வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வெவ்வேறாக உள்ளன. நேர்முக வரி நெகிழ்வுத்தன்மை குறைவு. மறைமுக வரியில் நெகிழ்வுத்தன்மை அதிகம். நேர்முக வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை பிறருக்கு மாற்ற இயலாது. மறைமுக வரியில் ஒருவர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை மிக எளிதாக வேறொருவருக்கு மாற்ற இயலும். நேர்முக வரியில் தனியார் மற்றும் நிறுவனங்கள் பெறும் வருமானங்கள் மீது வரி விதிக்கப்படுகிறது. மறைமுக வரியில் பல்வேறு பொருள் மற்றும் சேவைகளின் மீது வரி விதிக்கப்படுகிறது. நேர்முக வரியில் பணவீக்க அழுத்தம் இல்லை. இதில் மறைமுக வரியில் பணவீக்க அழுத்தம் உண்டு. நேர்முக வரியில் வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக உள்ளன. ரெண்டுமே சமமாக இருக்குது. இங்கே வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வெவ்வேறாக உள்ளன. நேர்முக வரியில் நெகிழ்வுத்தன்மை குறைவு. மறைமுக வரியில் நெகிழ்வுத்தன்மை அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.